ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏஐ பிளஸ் பிராண்ட் இன்னைக்கு 2026ல TWS இன்னைக்கு அஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அவங்க ஸ்மார்ட் வாட்சும் ஒரு 3 ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நம்ம சேனல்ல கவர் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க மேல கார்டு கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த TWS பத்தாங்க பார்க்க போறோம். இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு 4 TWS லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 700 rupees, அதாவது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த TWS லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பாத்துட்டீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. 7 rupees கோட் பண்ணிருக்காங்க. இந்த நோவா பாட்ஸ் கோ இந்த TWS பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 700 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அது ஒரு புது பிராண்டா இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள வராங்க. அப்படி இருக்கும் போது இந்த TWS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு டீட்டெயிலா பிரீஃபா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ஏஐ பிராண்ட் இன்னைக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த நோவா பாட்ஸ் கோன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட அன்பாக்சிங் நம்ம பாத்துறோம். இதான் இதோட பாக்ஸ். மேல ஏஐ பிளஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சைடு நோவா பாட்ஸ் கோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த TWS ஓட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சைடு என்னென்ன கலர் வேரியன்ட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த TWS ஓட ஹைலைட்டான விஷயங்கள் எங்க மேனுஃபேக்சர் பண்ண இதோட MRPs எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் அப்படி மெதுவா ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணோடனே நம்மளுக்கு முதல் TWS ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க ஒரு சைடுல. இன்னொரு சைடுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸும் டைப் சி கேபிளும் கொடுத்திருக்காங்க. அது போக உங்களுக்கு ஒரு வெல்கம் கார்டும் கொடுத்திருக்காங்க ஏஐ பிளஸ்ல இருந்து. அண்ட் யூசர் மேனுவலும் இதுல ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். இதுதான் நோவா பாட்ஸ் கோ. இது பொறுத்தளவு 3 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இதோட பிரைசிங் 700 rupees கோட் பண்ணிருக்காங்க. பைங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த TWS டிசைன் பேட்டர்ல நம்ம பார்ப்போம். இதோட டிசைன் பார்க்க முன்னாடி இதோட வெயிட் வெறும் ஒரு 32 கிராம் தான் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு பட்ஸுமே 4 கிராம்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ காம்பேக்ட் வித் வெயிட் கம்மியாவும் கொண்டு வந்தது இந்த ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதுல கையில ஹோல்ட் பண்றதுக்கு செம்ம கண்டென்ட்டா ரொம்ப மினிமலா இருக்கிறதுனால வேற லெவல் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதோட டிசைன், அதாவது டெக்ஸ்டர் பினிஷ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டெக்ஸ்டர் பினிஷ் டச்சர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சென்டர்ல ஏஐ பிளஸ் அவங்களோட லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது பாட்டம்ல இண்டிகேஷன் லைட் கொண்டு வந்திருக்காங்க. சார்ஜ் பண்ணும்போது ரெட் கலரும் அண்ட் பேரிங் பண்ணும்போது ஒயிட் கலர்ல இண்டிகேஷன் ஆகுது. அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் ஃபார் சார்ஜ் சப்போர்ட்காக கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைட்ல பிளைனான டிசைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த TWS ஓட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டூயல் டோன் பினிஷ் டச்சர்ஸ்ல இருக்கு. உள்ளுக்குள்ள அந்த கிரீனிஷ் கலர்ல உங்களுக்கு இந்த டூயல் டோன் பினிஷ், வெளியிலயுமே அந்த அவுட்டர் லேயர்ல வந்தது இன்னொரு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த பிளாக் கலர் மட்டும் ஃபுல்ஃபில் ஆகாம ஒரு செகண்டரி கலர் உள்ளுக்குள்ள வர்றது இன்னொரு சூப்பராவே அமைஞ்சிருக்கு டிசைன். அண்ட் இது வெயிட் கம்மியா அண்ட் நல்ல ஒரு குவாலிட்டி வைஸ்ல சூப்பராவே எடுத்துட்டு வந்திருக்காங்க டிசைன். அடுத்து இதோட பட்ஸோட டிசைனை பத்தி பார்ப்போம். இந்த பட்ஸோட டிசைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வெறும் ஒரு 4 கிராம்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இதுல ஒரு இண்டிகேஷன் லைட் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்டெம் ஏரியால. அண்ட் டாப் லேயர்ல ஒரு மைக்கும் ப்ராட் பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த டச் சென்சிட்டிவ் ஏரியா. அது மட்டும் ஒரு பிளைனாவும், மீதி ஏரியா எல்லாமே உங்களுக்கு ஒரு லெதர் டச் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிசைன் ரெகுலரா பாக்குற TWS ஒரு டிசைன் மாதிரி தான் இந்த பட்ஸும் அமைஞ்சிருக்கு. இங்க எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸ் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஏர் டிப்ஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க ஸ்டெம் ஏரியா நல்ல காம்பேக்டா ரொம்ப மினிமலா சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க இந்த ஸ்டெம்மை பொறுத்தளவு. அண்ட் கம்ஃபர்ட் அண்ட் ஃபிட்னஸ் பொறுத்தளவு சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காதுல ஃபிட் பண்ணோன்னே நான் 2-3 பேருக்கு செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்படி இருக்கும் போதுமே எல்லாருக்கும் ஏத்த மாதிரி ஒரு டிசைன் அமைஞ்சிருக்கு. அண்ட் காதுக்குள்ள ஃபிட் பண்ணோன்னே கம்ஃபர்ட் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஏரியா ஏர் உள்ள ஏரியால நல்ல ஒரு டீசென்டான பிளாஸ்டிக்ல கொண்டு வந்திருக்காங்க. சொட்டானாலுமே நம்மளுக்கு எந்த ஒரு இரிட்டேட்டிங்ஸுமே இல்ல. லாங்கர் டைம் நம்ம பாட்டு கேட்டாலுமே நம்மளுக்கு எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் இங்க உருவாகலன்னே சொல்லலாம். ஸோ அப்ப டிசைன் அண்ட் கம்ஃபர்ட்டை பொறுத்தளவு சூப்பராகவே இருக்கு. ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஜாக்கிங் பண்ற ஆகட்டும் அண்ட் வாக்கிங் எக்ஸசைஸ் ஏதோ ஒரு பண்ற ஆகட்டும் வேற லெவல்ல இருக்குங்க. கீழே உழுகல. அது அளவுக்கு நல்ல ஒரு குட்டான டிசைன் அண்ட் நல்ல ஒரு ஃபிட்னஸோட அமைஞ்சிருக்கு இந்த பட்ஸோட டிசைனை பொறுத்தளவு. ஓவரால் இந்த கேஸா இருக்கட்டும் அண்ட் இதோட பட்ஸோட டிசைன் ஃபிட்னஸா இருக்கட்டும் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க இந்த TWS பொறுத்தளவு. அடுத்து இந்த TWSல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இது பொறுத்தளவு ஒரு 10mm டிரைவ் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பட்ஸ்லயுமே 2 மைக் கொண்டு வந்திருக்காங்க. டோட்டலி 4 மைக்ஸ். இங்க 50mm கேமிங் மோட் ப்ராட் பண்ணிருக்காங்க. ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்கு. IPX4 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து இங்க பட்ஸ் பாத்தீங்கன்னா 4 கிராம்ஸும் பட்ஸ் அண்ட் கேஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 36 கிராம்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க பேட்டரி பாத்துட்டீங்கன்னா
டோட்டல் பிளேபேக் டைம் 24 ஹவர்ஸ் டோட்டல் பிளேபேக் டைம் இங்க கொடுக்குறாங்க. அண்ட் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100 மினிட்ஸ் வரைக்குமே ஒரு டோட்டல் பிளேபேக் டைம் இதுல கிடைக்குது போகுது. அதை தவிர்த்து இதுல டச் சென்சிட்டிவும் கொண்டு வந்திருக்காங்க. இதை பொறுத்தளவு சிங்கிள் பாஸ் அண்ட் பிளே, லெஃப்ட் அண்ட் ரைட் எதுல யூஸ் பண்ணாலுமே பாஸ் அண்ட் பிளே ஆகுது. அண்ட் டபுள் டேப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல டபுள் டேப் பண்ணீங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக், இது மாதிரி விஷயங்களுக்கு டச் சென்சிட்டிவும் இங்க அருமையா சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த TWS ஆடியோ கிளாரிட்டி எதுக்குங்க TWS வாங்குறோம், கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் வாங்குறோம். அப்படி உள்ள சூழ்நிலை இந்த TWS இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் AI பிளஸ் பிராண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இதோட விலை ஒரு 700 ரூபாய். இந்த 700 ரூபாய்க்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, குட், எக்ஸ்ட்ராடினரி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு. அதாவது ஒரு புதுசா ஒரு TWS வாங்குறேன், நான் இன்னைக்கு தான் ஒரு TWSல காதுல வச்சு கேட்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நான் இது நாள் வரைக்கும் ஒரு 2000 ருபீஸ்ல இருந்து 3000 ருபீஸ் வரைக்கும் நிறைய TWS நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 50% கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ற பட்ஸே பாத்தீங்கன்னா பிரீமியமா தான் இருக்கும், எல்லாமே 20,000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒஸ்டா இருக்கும். இதுதான் என்னோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கருத்து, ஓகேவா? அப்ப இந்த TWSஓட பேஸா இருக்கட்டும், வோக்கலா இருக்கட்டும், வாய்ஸ் சப்போர்ட்டா இருக்கட்டும், அண்ட் சரௌண்டுமே ஒரு 50% இந்த பிரைசிங்க்கு நல்லாவே எடுத்துட்டு வந்திருக்காங்க AI பிளஸ். நான் எதிர்பார்த்தது பேஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு 100% கொண்டு வந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு என்னோட விருப்பம். ஆனா இங்க வரல, அதுதான் உண்மையான ஃபேக்ட். ஸோ ரொம்ப மோசமான சவுண்டும் கிடையாது, ரொம்ப வீக்கரான பேஸும் கிடையாது, கரெக்டா இருக்கு, அளவா இருக்கு, அதுதான் இங்க விஷயமே. அதனால இதை என்னைய பொறுத்தளவு 5 ஸ்டாருக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 3.2 ரேட்டிங் தான் கொடுப்பேன். ஏன்னா இந்த பிரைசிங்க்கு இவ்வளவு விஷயங்கள் வந்தது பெரிய விஷயம். அது AI பிளஸ் பிராண்ட்ல இருந்து இன்னைக்கு புதுசா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்தது, இன்னும் கொஞ்சம் இது அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டி கொடுக்கறது எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீட்பேக். அப்போ ஒரு 3.2 கொடுப்பேன் 5 ஸ்டார் ரேட்டிங்க்கு, ஓகே? அவ்வளவுதான் இதோட வேல்யூவே. நான் முதலே சொல்லியிருப்பேன் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. புதுசா கேட்கறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஹெட்ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு 50% தான் இருக்கும். அதே 20,000 ரூபாய்க்கு மேல யூஸ் பண்றவங்களுக்கு ஒஸ்டா தான் இருக்கும். இதுதான் என்னோட ஓப்பன் டாக் இந்த AI பிளஸ் ஓட நோவா பாட்ஸ் கோவோட ரிசல்ட், ஓகேவா? அடுத்து இதோட கால் குவாலிட்டி. கால் குவாலிட்டியை பொறுத்தளவு நல்லாவே பிஹேவ் பண்ணுது. ஆனா அந்த பைக்ல விண்டு ஃப்ளோ ஆடும் போது பேசும்போது விண்டு நாய்ஸஸ் அது அளவுக்கு ரிடக்ஷன் எல்லாம் பண்ணல. ANC இருக்குங்கிறியா, ENC இருக்குங்கிறியா, அதெல்லாம் சும்மா ஒரு மார்க்கெட்டிங்காக பாக்ஸ்குள்ள போட்டிருக்காங்க தவிர அது அளவுக்கு இங்க ஒர்க் அவுட் ஆகல. அப்ப ஒரு காமன், அதாவது ரொம்ப நாய்ஸ் இல்லாத ஏரியால நீங்க ஒரு கால் பேசிங்கன்னா குட்டா இருக்கு, சூப்பராகவே இருக்கு. ஒரு சில 50% நாய்ஸஸ் கூட உள்ள ஏரியால பேசினாலுமே ஓரளவுக்கு டீசென்டான அவுட்புட் கிடைக்குது கால் குவாலிட்டியை பொறுத்தளவு, ஓகேவா? அப்ப இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்கு கால் குவாலிட்டியை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த AI பிளஸ் பிராண்ட்ல இருந்து இன்னைக்கு TWS லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல பொறுத்தளவு ஏகப்பட்ட TWS லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது பிராண்டா இருக்கட்டும், அன்பிராண்டா இருக்கட்டும், இல்ல ஹையர் செக்மெண்டா இருக்கட்டும், அந்த வரிசையில இன்னைக்கு வெறும் ஒரு 700 ரூபாய்க்கு இந்த TWS கோட் பண்ணிருக்காங்க. இதுல நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப் சப்போர்ட்லாம் கிடையாது, கூகுளோட ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட்லாம் கிடையாது, டீசென்டா இருக்கு. பேரிங்ல எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, அண்ட் கனெக்டிவிட்டில எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, எந்த ஒரு டிராபேக்கும் கிடையாது. கம்ஃபோர்ட், ஃபிட்னஸ் எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஆடியோ கிளாரிட்டியை பொறுத்தளவு இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்கலாமே, அதுதான் என்னோட கருத்தா இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த AI நோவா பாட்ஸ் கோ என்னை பொறுத்தளவு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளா இருக்கு. இதோட டிசைன், கம்ஃபோர்ட், ஃபிட்னஸ் அண்ட் இதோட அவுட்லுக், டச்சோட ரெஸ்பான்சிபிள் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த நோவா பாட்ஸ் கோ 3 பத்தி நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் செல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிசைன் வீடியோ நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.